போயிட்டாரு டாடா டாடா. இன்ட்ரா எடுத்துருவோம். இது மெகா எடுத்து வச்சுருவோம். இதெல்லாம் ஷாம்பிள் போட தானே வாங்க போடலாம். பாட்டு சத்திரம் மார்க்கெட்டுக்காரன் 3 வருஷத்துல அவ்வளோதான் இருக்கான். டாட்டா சொல்லுங்க, எங்களுக்கு டாட்டா சொல்லுங்க. ஆமாண்ணே, நமக்கு பிளாக் போடுதோம்னே இன்னைக்கு அங்கே போகிறத. ஆமாம் என்ன உள்ளுவாங்க ஃப்ரேமுக்குள்ள. ஆரியங்காவுக்கு ட்ரிப்பு கிளம்பியாச்சு. எங்கேருந்து கேட்டீங்கன்னா நம்ம ராஜதரனை கிரானைட் கடையில் இருந்தான். ராஜதரனை நம்ம பாவத்திரத்தில் பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டமைச்சு வச்சுருக்காங்க. இது நம்ம ராஜதரனை மச்சானா. வணக்கம் சொல்லுங்கண்ணே எல்லாருக்கும். வணக்கம் வணக்கம். எதுக்கு வந்திருக்கோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாளைக்கு திருக்கல்யாணம் நாளை கழிச்சு நம்ம பசங்க எல்லாரும் பசங்கள்லாம் காசு பிரித்து 25,000 ரூபாய்க்கு நம்ம அண்ணாச்சி போகலாம் ஆரியங்காவில் போய் இறக்க போகிறோம். அதுக்கு பர்மிட் வேணும் தேவை. அதுக்கு அப்படி தானே. அதுக்கு நம்ம ராஜதரனை கடையிலேருந்து, ஏன்னா எங்கள் கிரானைட் கடைங்கும்போது எல்லா இடத்துக்கும் போவோம். அதான் ஆல் இந்தியா லெவலில் ட்ரிப் அடிச்சு அப்படி தானே. டிரைவர் இங்கே இப்போ இங்கே அவ்வளோ வைக்கியா. ஆமாம், நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப பாசமாக இருப்பாவ. அண்ணன் நம்ம டிரைவராக இருக்காப்புல எங்கள் கிரானைட் கடையில். சரி, நாங்கள் ஆரியங்காவை போயிட்டு சிறப்பாக வரோம். திருக்கல்யாணத்துக்கு வந்துருக்காங்க, நீங்களும் வாங்க. விளாக்கு இங்கேருந்தே ஆரம்பிக்க ராஜதரன் கடையிலேருந்து. கிரானைட் டைல்ஸ் மறக்காமல் நம்ம கிரானைட் வேணும்னா உங்களுக்கு அண்ணன் கடையிலேருந்து வாங்கிடுங்க. நம்ம ராஜதரனை ஐநாவில் ஐயா வேறு சொல்லி நடத்திட்டுக்காக தொழில் அண்ணனுக்கு ஒவ்வொன்று போனோம். இந்த 25 ஆண்டு தொடக்கத்தில் அண்ணன் கடைக்கு வந்ததில் சந்தோஷம். ஐயா அதனால் இன்னும் இந்த கடை பல மடங்கு பெருகிட்டே போனோம். டாட்டா அண்ணாச்சி வணக்கம். அண்ணாச்சி வாங்க, நீ யார்? அண்ணாச்சி அண்ணன் வணக்கம் சொல்லுங்க. அண்ணாச்சி தான் இருக்கும். வணக்கம். டாட்டா. வருவான் பின்னாடி தான் வரும். நம்ம மாமா எவ்வளோ வேண்டாம்னு சொல்லியும் எல்லோரும் இப்போ கிரானைட் வந்துருக்கீங்க, டீ காப்பி குடிச்சிட்டு போயிருங்கன்னு பையன் எல்லாருக்கும் வாங்கி தந்துட்டாங்க. இதான் நம்ம டிரைவர் அண்ணே. ஆரியங்காவை நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க. பேர் ராஜேஷ் அண்ணே. வணக்கம் சொல்லிங்க. சரி மாமா, நன்றி மாமா. மாமா வந்து எங்கள் ஊரில் பாளைய மாமாவோட அண்ணன் பாலகிருஷ்ண மாமா. எங்கள் ஊரில் ஐயோடைய பெரிய பணியுடையாளர். மாமா தான் கொஞ்சம் வேலைன்னு வெளியில் வந்துட்டு. ஆனால் இருந்தாலும் மாமாவுக்கு எங்கள் ஊரில் நல்லா மதிப்பு இருக்குது. அப்படின்னு டாட்டா சொல்லிடுவோம். ரூபா தாண்டி கட்டணும். எனக்கும் போது ஜிபி எல்லாம் லாரிக்கார நின்று தான் போகிறாங்க. ஏசி அப்பாட்ட வெளிநாட்டு தான்
இது நம்ம ஊரில் விவசாயம் பண்ணினே, நம்ம ஊரில் நெல் மாதிரி இருந்தே. சும்மா வேற எதுவும் தான் கேட்டிருக்கோம். ரமேஷனே நீ கிலோ போட்டு விளையவே இல்லை. பொறுமையா பயனாடு கேரளாவில் நம்ம எங்கே ஆரியங்காவில் தான் இருக்கிறோம். சபரிமலைக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நிறைய பேர் வந்துருந்தாங்க மாலை போட்டுட்டு. என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கும் நம்ம கேரளாவுக்கும் உள்ள வித்தியாசங்களை பார்க்க போகிறோம். 7 வித்தியாசங்களை கண்டுபிடி பார்த்தீங்களா. அங்கங்கே வீடு, பார்க்க இடம்புலாம் மரம். நம்ம தமிழ்நாட்டில் அங்கங்கே மரம், பார்க்க இடமெல்லாம் வீடு. இதாங்க வித்தியாசம். பக்கத்தில் தண்ணி வருங்க, ரப்பர் காடு, அங்கிட்டு மலை, கீழே இதாங்க ஒரு கல்யாணம் பண்ணணும்னா இதே மாதிரி ஒரு வீடு, ஒரு நல்ல மனைவி, இந்த மாதிரி ஒரு இயற்கை, எதிரில் பார்க்க ஒரு வேலை ஒருங்க தேயிலை, தவிர அண்ணாச்சி பழம். எதுக்கு வந்தோம்னு சொல்ல மறந்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம திருநெல்வேலி மாவட்டம், நம்ம அம்பாசமுத்திரம், நம்ம நெல்லை மாவட்ட தலைமைப்பதி துளங்கும்பதி தோயரம்பதி ஐயனார்குளம் ஐயாவின் திருக்கல்யாணம் வர வெள்ளிக்கிழமை வருது. எல்லோரும் வந்துருங்க நம்ம மக்கள். நாங்கள் இளைஞர்கள் எல்லோரும் சேர்ந்து நம்ம ஐயாவோட திருக்கல்யாணத்தை சிறப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அண்ணாச்சி பழத்தில் டெக்கரேஷன் பண்ண போகிறோம், அதாவது அலங்காரம் பண்ண போகிறோம். இதே நம்ம ரமேஷ் அண்ணே விஆர்எஸ் எங்கண்ணே போகிறேண்ணே ஆட்டோவுக்கு போகிறாப்புல. ஆட்டோ மாட்டான் தண்ணி போகிறேன் நாங்கள். சரி, பக்கத்தில் தண்ணி நல்லா ஓடுது, பார்க்க இடமெல்லாம் தண்ணிங்க. எந்த இடமும் வெட்டேன்னு சொல்ல முடியாது. இந்த இடம் மரம், இந்த இடம் தண்ணி, இந்த இடம் காடு, இந்த இடம் வீடு அப்படின்னு தான் இருக்குது. வீட்டுக்கு ஒரு மரம் இருக்குது, தென்னை மரம் இருக்குது, பலாமரம் இருக்குது, மாமரம் இருக்குது, வாழை மரம் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் அப்படிலாம் பார்க்க முடியாது. நம்ம பசங்க பாருங்கள் 2K பிள்ளைங்க இப்படிலாம் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. என்ன வரத்துட்டாங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் எதுக்கு இப்படி அப்படி ஏன்னா இங்கேருந்து கல்லுகளெல்லாம் வெட்டி இங்கே வீடு கட்டுறது கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் இருந்து அரிசி வருது. ஏன்னா இது சமதளமும் கிடையாது. சமதளம்னா அரிசி விளைய வைக்கலாம், இது சமதளம் இல்லாத அப்படிங்கிறதுனால அரிசி விளைய வைக்க முடியாது, உண்மை தான். ஆனால் இங்கே உள்ள மரத்தை ஒருத்தரும் ஒரு நாள் வெட்டினது கிடையாது, வெட்டவும் மாட்டாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பார்க்க இடத்துல நம்ம மரத்தை வெட்டி போட்டுருந்தோம், நம்ம நினச்ச இடத்துல வெட்டியிருந்தோம். ஆனால் நினச்ச இடத்துல போர் போடுறது, இங்கே போர்லாம் போடுறதுக்கு அனுமதி கிடையாது, பார்த்துக்கிடுங்க. ஆனால் நம்ம அங்கேருந்து அரிசி அனுப்புதோம், கல் அனுப்புதோம். பதிலுக்கு நம்ம கேரள மக்கள் இங்கேருந்து என்ன அனுப்புதாங்கன்னா, குப்பைகள் அனுப்புதாங்க, மருத்துவ கழிவுகள். அதான் சொல்லுவோம். நாங்கள் இப்போ என் வீட்டில் வந்து நான் தகப்பனாக இருக்கணும், நான் தலைவனாக இருக்கணும். என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் வந்து படுத்து போட்டுட்டு இவர் தான் தகப்பன், இவர் தான் தலைவன் சொன்னோம்னா அது மானங்கட்டு செய்யலாம். அதுதான் நம்ம வீடு நாடு நம்மளுக்கு ஒன்று தான். தயவுசெய்து தமிழ்நாட்டு மக்கள் கேரளாவை பற்றி தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த இடம் மட்டும்தான் கேரளாவில் எப்படி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, இல்லை, எல்லா இடமும் நம்ம ஊர் காரையார் சேரலாறு அந்த மாதிரி காடு மலை பிரதேசம் முடிங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குதுங்க. இங்கே ஃபுல்லாமே மழை தான். அதனால தான் மண் சரிவுலாம் ஏற்படுது. நம்ம இப்போ இடையில கேள்விப்பட்டோம். அதே மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள். நம்ம மண்ணை நம்ம ஆண்டோம்னா இந்த மாதிரி நீர்த்தேக்கங்களை உருவாக்கலாம், மழையை உருவாக்கலாம், மரத்தை உருவாக்கலாம். ஆனால் மழையை உருவாக்க முடியாது நம்மளால். எதனான்னு கேட்டிங்கன்னா, மழையை வெட்டி விற்றாச்சுன்னா அதை நம்மளால் உருவாக்க முடியாது. அதுலேருந்து கடலை வெட்டி விற்கும். மேற்கு தொடர்ச்சி மலை கன்னியாகுமரியிலேருந்து அவ்வளோ பெரிய இது அத்தானிக்கட்டு துறைமுகத்துக்கு வருதுங்க. எவ்வளோ காணம் வருத்தமாக இருக்குது. காசை வாங்கிட்டு நம்ம எத்தனை நாளைக்கு வாழ்ந்துட முடியும் சொல்லுங்கள். நம்ம தலைமுறை பிள்ளைங்களுக்கு இயற்கையை பத்திரமா விட்டுட்டு போகிறது தான் நம்மளுடைய கடமை இருக்கணும். நம்ம தவிர காசு சேர்த்து வச்சுட்டு கடைசி நம்மளை செத்து புதைச்சவன நம்மளை வந்து செருப்பை கலத்தி அடிப்பான் அந்த தலைமுறை. என்னடா என் நாட்டை வச்சுட்டு போயிருக்கீங்க, நாட்டை அப்படி கேவல அப்படின்னு தமிழ்நாட்டை நம்ம சீரழிச்சிக்கிட்டு இருக்கோம் 50 வருஷமாக. மற்றவங்களை ஆள விட்டு அவங்களுக்கு நம்ம மண்ணு மேலேயோ மக்கள் மேலேயும் எந்த அக்கறையும் இருக்காது. அவங்களுக்கு அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க ஆளணும், பதவியில் இருக்கணும், கொள்ளையடிக்கணும், குதூகலமாக இருக்கணும். இதுதான் தமிழ்நாட்டு மக்கள். தயவு செய்து சிந்திச்சு வாக்களிங்க. உங்கள் வாக்கு வந்து உங்கள் எதிர்கால தலைமுறையை பற்றி சிந்திச்சு வாக்கு போடுங்க. 500 ரூபா நம்ம இன்றைக்கி சம்பாதிக்கலாம், நாளைக்கு சம்பாதிக்கலாம். ஆனால் நம்ம 5 வருஷத்துக்கு தான் ஒரு நேரம் தான் ஓட்டு போட முடியும். தயவுசெய்து உங்கள் ஓட்டை உங்கள் உரிமையாக நல்லவங்களுக்கு, நேர்மையானவங்களுக்கு அப்படி போட்டிங்கன்னா தான் காமராஜர் மாதிரி ஒரு ஆட்சி நம்ம, இல்லைனா காமராஜர் ஆட்சியை நம்ம கனவுல தான் கண்டுகிட்டே இருக்கணும். காமராஜர் அப்படி ஆட்சி இருந்தார், இப்படி நிகழ்காலத்தில் ஒரு காமராஜரை தேடுங்க. நாம் தமிழர். சரி வாங்க, திருக்கல்யாணத்துக்கு எதுக்கு வந்து எதுக்கெல்லாம் பேசிகிட்டு கூட பசங்க கூட வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. பசங்களாம் சொன்னாங்க கேரளா மாதிரி ஒரு ஊரில் தான் இருக்கணும் அப்படின்ட்டு. உண்மையிலே தான்
தமிழ்நாடு மாதிரி ஒரு ஊரில் இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டை மாற்றணும்னா நம்ம மண்ணின் மக்கள் நம்ம மண்ணை ஆளணும். வந்தவன் போனவன்ட்டெல்லாம் நாட்டை கொடுத்துட்டு நம்ம 3 சீட்டுக்கு 3/4 சீட்டுக்கும் முட்டிக்கால் போட்டுருக்கிற நிலையை மாற்றி தமிழ்நாட்டு மக்கள் இந்த மாதிரி பூமியின் சொர்க்கமாக இருக்கிற கேரளா மாதிரி பூமியின் கன்றாவியாக இருக்கிற தமிழ்நாடை பூமியின் சொர்க்கமாக மாற்றுறதுக்கு உங்கள் வாக்கு அதை அநீதிக்கு எதிராக தூக்கு. நாளை புரட்சி வெல்லும், நாளை மலரும் நமது ஆட்சி அதை சொல்லும். செந்தமன் சீமான் வாழ்க, நாம் தமிழர் கட்சி வாழ்க, பிரபாகரன் புகழ் ஓங்குக. நாம் தமிழர், நாம் தமிழர். நன்றி, வணக்கம். 2K பிள்ளைங்களா முதல் முறையாக கேரளாவுக்கு வந்திருக்கீங்க. அந்த ஊர் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? அப்படியா? தமிழ்நாடை விட இங்கே எப்படிலாம் சிறப்பாரு? அப்படியே கூடிய ஸ்டாலின் மாமா கேரளாவில் போட்டால் கேரளாவில் அவ்வளோ தமிழ்நாட்டுக்கு வந்துடுவாங்க. நம்ம இங்கே வந்துடலாம். இங்கே இருக்க மண்டபம்லாம். சரி, இந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு மாறணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. சந்தோஷம். சீமான் திடீர் கைது. பழத்தை பார்த்தல எப்படி இருக்கு?